தூத்துக்குடி மாவட்டத்தின் தந்தை என போற்றுதலுக்குரிய பெயரை கொண்டவர் குருஸ் பெர்னாந்து. தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகமும் இவரையே நகர தந்தை என குறிப்பிட்டுள்ளது. யார் இவர்? அப்படி என்ன செய்தார்? இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். 1869 ஆண்டு நவம்பர் 15 அன்று பிறந்த இவர் 1930 மார்ச் 29 அன்று மரணமடைந்தார். இடைப்பட்ட காலத்தில் இவர் சாதித்த சாதனைகள் நீண்டு கொண்டே போகிறது. முதலாவது தூத்துக்குடியில் குழந்தை பிறப்பு மகப்பேறு மருத்துவமனையை நிறுவியவர் இவரே. தூத்துக்குடி மக்களின் தாகத்தை தீர்த்து வைக்க 1925 ஆண்டு சுதந்திரம் பெறும் முன்பாகவே வல்லநாடு பகுதியிலிருந்து தூத்துக்குடிக்கு தண்ணீரை கொண்டு வந்துள்ளார். இன்றைய காலத்தில் இருப்பது போல நவீன வசதிகள் இல்லாத காலத்தில் இத்தகைய செயல் ஆச்சரியமூட்டுகிறது. இதற்கான பொருட்களை லண்டனில் இருந்து இறக்குமதி செய்துள்ளார். 1922 ஆண்டு ராமநாதபுரம், திருநெல்வேலி ஜில்லா, சென்னை சட்டமன்ற பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1912 ஆண்டு முதலாக கூட்டுறவு வங்கி அமைத்து முதல் தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளார். 1915 ஆண்டு சுதந்திரம் பெறும் முன்பாகவே அரசு நிலத்தை ஏலத்தில் பெற்று நகர சபைக்கு இலவசமாக வழங்கியவர். 1920 ஆண்டு தூத்துக்குடியில் சனிக்கிழமை சந்தையை உருவாக்கினார். இந்தியர்கள் கல்வி கற்க தடை செய்யப்பட்டுள்ள அந்த காலத்திலேயே தன் சொந்த பணத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏழை எளிய மாணவர்களை கல்வி கற்க செய்தார். 50 ஏக்கர் நிலத்தில் பொதுவான கல்லறை தோட்டத்தை உருவாக்கி சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இதனை பயன்படுத்தலாம் என்று மாபெரும் கல்லறை தோட்டத்தினை உருவாக்கினார். தூத்துக்குடியின் நகர தந்தையாக இவர் மட்டுமே 5 முறை பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய செயல்களை அக்காலத்தில் செய்வது என்பது கடினமான ஒன்று. ஆனால் அந்நியருடைய அடிமைத்தனத்தில் சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டு இத்தகைய மாபெரும் சாதனைகளை செய்திருக்கிறார். குருஸ் பெர்னாந்து அவர்களின் சேவையினை நமது அரசாங்கம் பாராட்டி ராவ் சாஹிப், ராவ் பகதூர் என்கிற பட்டங்களை வழங்கியுள்ளது. இன்று தூத்துக்குடி மாபெரும் மாநகரமாக மாறியுள்ளதற்கு ஐயா குருஸ் பெர்னாந்து அவர்களின் தன்னலமற்ற சேவை அஸ்திபாரங்கள் என்பது குறிப்பிட்ட